ஹர்முஸ் நீரினில் கன்னி வெடிய வைக்கிற ஈரானின் 16 போர்க்கப்பல்களை 15 நிமிஷத்தில் அழித்த அமெரிக்கா படை. ஹர்முஸ் நீரினில் உலகத்தோட ரத்த நாளம். அங்கே கன்னி வெடி வைக்க நினைச்சா உன் கடற்படை காணாமே போகும். ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. 16 கப்பல்களை நீ அழிச்சா நான் என்ன சும்மா இருப்பேனா? அபுதாபியின் அமெரிக்கா விமான தளத்தின் மீது ஏவுகணை வீசியது ஈரான். இப்போதைக்கு போர் முடியாது போல தெரியுது. ஈரான் இந்த முக்கிய கடல்வழி பாதையில் இடையூறு விளைவித்தால் அந்த நாடு இதுவரை கண்டிராத அளவிலான தாக்குதலை சந்திக்க நேரிடும் என்று வெள்ளை மாளிகை ஏற்கனவே எச்சரித்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மார்ச் 10 அன்று ஹர்முஸ் நீரினுக்கு அருகே கன்னி வெடி வைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஈரானிய கடற்படை கப்பல்கள் இலக்கு வைத்து அளிக்கப்பட்டதாக கூறியது. இது தொடர்பான தாக்குதல் வீடியோக்களும் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டு உலக அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஹர்முஸ் நீரிணை என்பது பாரசீக வளைகுடா மற்றும் ஓமன் வளைகுடாவிற்கும் இடையிலான ஒரே கடல்வழி பாதையாகும். உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதிக்கு மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. இந்த பாதையை திறந்தே வைத்திருப்பதற்கு தான் இராணுவ சக்தியை பயன்படுத்த தயங்க போவதில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் முன்னரே அறிவித்திருந்தார். வார இறுதியில் எண்ணெய் விலையில் ஏற்பட்ட அதிரடி உயர்வை தொடர்ந்து தற்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நீரிணை வழியாக செல்லும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்பதில் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் மிக உறுதியாக இருப்பதை இந்த நடவடிக்கை காட்டுகிறது. மறுபுறமோ ஈரானும் தனது ஆக்ரோஷமான நிலைப்பாட்டை தாழ்த்தி கொள்ளவில்லை. நாங்கள் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்று ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார். இது போர் மேலும் தீவிரமடையும் என்பதை உணர்த்துகிறது. அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் ஈரான் இதுவரை கண்டிராத தீவிரமான தாக்குதலை சந்திக்கும் என்று எச்சரித்த சில மணி நேரங்களிலே ஈரானின் புரட்சிகர காவல்படை பதிலடி கொடுக்க தொடங்கியது. அபுதாபிக்கு அருகில் உள்ள அல் தாப்ரா விமானத்தளம் மற்றும் பஹ்ரைனில் உள்ள ஜூஃபைர் ஆகிய இடங்களில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. நேற்று இரவும் துபாய் மற்றும் டெல் அவி ஆகிய நகரங்களில் சைரன் ஒலியில் கேட்டது பொதுமக்களிடையே பெரும் பீதி ஏற்படுத்தியது. பிரிட்டிஷ் கடற்படையும் இந்த பதட்டமான சூழலில் தனது பங்களிப்பை தொடங்கியுள்ளது. அதாவது போர்ட்ஸ்மவுத் துறைமுகத்திலிருந்து HMS டிராகன் என்ற போர்க்கப்பல் மத்திய தரைக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளது. பிராந்திய பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் தனது நட்பு நாடுகளுக்கு ஆதரவாகவும் பிரிட்டன் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. சர்வதேச கடல்வழி பாதைகளில் பாதுகாப்பு மற்றும் அமைதியை நிலைநாட்ட நேட்டோ நாடுகளும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. ஈரானின் தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்காவின் பதிலடி தாக்குதல்கள் என இரு நாடுகளும் பின்வாங்காத நிலையில் இது ஒரு முழு அளவிலான போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. அமெரிக்கா தனது தொழில்நுட்ப ரீதியான வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் நிலையில் ஈரான் தனது ஏவுகணை வலிமையை பயன்படுத்தி அமெரிக்கா தளங்களை குறிவைத்து வருகிறது. சர்வதேச நாடுகள் அமைதிக்கு அழைப்பு விடுத்தாலும் களத்தில் உள்ள சூழல் அதற்கு மாறாகவே உள்ளது. ஹர்முஸ் நீரிணை பாதுகாப்பு என்பது உலக நாடுகள் பலவற்றின் பொருளாதாரத்தோடு பிணைக்கப்பட்டுள்ளதால் வரும் நாட்களில் இந்த பகுதியில் நிலவும் பதற்றம் உலக அரசியலில் மிக முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனைவராலும்.